உன் புருஷனை ஏன் கத்தியால குத்துன? ஐயோ சொல்லு. ரொம்ப சின்ன விஷயம்தான். இந்த காரணத்துக்காக குத்துனன்னு நீ சொல்லிட்டா இந்த கேஸ் இன்னைக்கே முடிஞ்சிட போகுது. நான் ஏன் மேம் என் புருஷனை குத்த போறேன்? அப்ப யார் குத்துனா? சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். உன்னை இப்படி எல்லாம் கேட்டா சரி வராது. எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கிறேன். வா 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 உட்காரு. உட்கார். கட்டு. சீக்கிரம் கட்டு. என்னங்க மேடம்? ஐயோ மேம் விட்டுருங்க கட்டு. மேம். புடிங்க. என்ன விட்டுருங்க மேம். என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஓடாத அசையாத கம்முன்னு உட்கார். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். என்ன வாயை விட்டுருங்க திறந்து ஒண்ணுமே ப்ளீஸ். சொல்ல மாட்டேங்கிற. மேம் என்ன வாயை விட்டுருங்க. திறனா அவ்வளவு அடமா திறக்க மாட்டேங்கிற. அமுக்கிட்ட மாதிரி அப்படியே இருக்க. இப்ப வரும் பாரு தன்னால வாயில இருந்து. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். என்ன ஏய், விட்டுருங்க. அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். ஓய மூடு. நான் இப்ப நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லணும். நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு அந்த மிஷின் கண்டுபிடிச்சிடும். உன் பேர் என்ன? அனு. சூரிய பிரகாஷ் உன் புருஷனா? ஆமா. அன்னைக்கு நைட்டு சூரிய பிரகாஷ கொன்னது யாரு? நீ தானே? எஸ் சார். சொல்லுங்க சார். பிரகாஷ் குடும்பத்துல இருந்து அனுன்னு ஒரு பொண்ணை விசாரிக்க கூட்டிட்டு வந்தீங்களா? அது நிஜமா? எஸ் சார். ஏன் அந்த பொண்ணை கஸ்டடியில எடுத்தீங்க? பிரைமா ஃபேசி பக்காவா இருக்கு சார். பிரைமா ஃபேசி இருந்தா போதுமா? உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? அவ தான் கொலை பண்ணான்னு சொல்லி ஐ விட்னஸ் இருக்கா? இல்ல சார். அப்புறம் கொலை நடந்த ரூம்ல அவளை தவிர வேற யாரும் இல்ல சார். உடனே அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? அதுவும் நைட் நேரத்துல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தானே? சட்டம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியாது? தனியா வேற நான் கிளாஸ் எடுக்கணுமா? சாரி சார். உங்க இஷ்டப்படி எல்லாத்தையும் பண்ணிட வேண்டியது. பிரஷர்னு வந்த உடனே ஒரு சாரின்னு சொல்ல வேண்டியது. இதே வேலையா போச்சு. முதல்ல அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணுங்க. சார் அது எப்படி சார் ரிலீஸ் பண்ண முடியும்? சார் கண்டிப்பா அவதான் அக்யூஸ்ட். இன்னும் 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். நீங்களே கார்ல கூட்டிட்டு போய் அவங்கள ஹாஸ்பிடல்ல சேஃபா விட்டுருக்கணும். இல்லனா என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. நான் பாக்குறேன். நீ நடிச்சதெல்லாம் போதும், கிளம்பு. உன்னை ஒரு கார்ல வர கொண்டு போய் நான் விடணுமா? எனக்கு வேற வேலை இல்ல. எங்க போனமோ எப்படி போனமோ நீ போய்க்கோ. உன் டிராமா எல்லாம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். கிளம்பு.
மேடம், நீங்க அனு மேடத்தை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு என்னப்பா? அவங்கள கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இருந்தா கூட்டிட்டு போ. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? என்ன கமிஷனர் கிட்ட பேசிட்டேங்கிற மெதப்பா? இந்த தடவை அவ தப்பிச்சிடலாம், அடுத்த தடவை அவ தப்பிக்கவே முடியாது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல அனு மேடம் எங்க? என்கிட்ட கேட்டா போன்னு சொன்ன பயந்து ஓடிட்டா. எங்க போறான்னு யாருக்கு தெரியும்? அது எப்படி மேடம்? அனு மேடத்தை நீங்க தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்ப உங்களுக்கு நீங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒண்ணு பண்ணு, நாளைக்கு காலையில கோர்ட்ல போய் என் மேல கேஸ் கொடு. இவங்க தான் அனுவை தூக்கிட்டு வந்தாங்க, இப்ப காணன்னு சொல்றாங்கன்னு ஒரு பிராது கொடு. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதை விட மோசமாலாம் பேசுவேன். முதல்ல அவ எங்கேயாவது தலைமறைவாகிறதுக்குள்ள போய் அவளை தேடுற வழிய பாரு. அனு மேடத்துக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அப்புறம் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என் பொண்ணு ரொம்ப பாவம். இங்க இருக்க எல்லாரும் அவளை குற்றவாளியா பாக்குறாங்க. ஆனா எனக்கு தெரியும், அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. அவ ஆசை ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவ புருஷனையே கொலை பண்ற அளவுக்கு அவ ஒண்ணு கல் மனசுக்காரி இல்ல. என் பொண்ணு ஒரு ஈ காக்கா கூட துரோகம் நினைக்க மாட்டா. அவ போய் கத்தி எடுத்து குத்துனானா? கவலைப்படாத புஷ்பா, அனு மேல எந்த தப்பும் இல்லைன்னு நமக்கே தெரியும் போது அவளை படைச்ச சாமிக்கு தெரியாதா? நீ வேணா பார், அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சிடுவாங்க. கடவுளே, நீதான் என் பொண்ணை காப்பாத்தணும். போலீஸ் ஸ்டேஷன்ல அவ என்ன பாடுபடுறாளோ என்னவோ. அந்த போலீஸ்காரி முகமே சரியில்லை. அவ என் பொண்ணை என்ன பண்றாளோ என்னவோ. என் பொண்ணுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. அவளை எப்படியாவது காப்பாத்து. அம்மா, அனு, அனுமா? அனு, 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 அனு. அனு, என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சும்மா? பாத்து, பாத்து. ஒண்ணும் இல்ல. பாத்துமா. உள்ள வா. மெதுவா வா. அனு, என்னாச்சு புஷ்பா? அண்ணி, இவளை எப்படி போலீஸ் வெளியே விட்டாங்க? ஒருவேளை அங்கேயும் ரொம்ப அப்பாவி மாதிரி வேஷம் போட்டு இன்ஸ்பெக்டரையே கைக்குள்ள போட்டுக்கிட்டாலோ? சச்சா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அண்ணி என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு டயர்டா இருக்கீங்க? பாவம் அனு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆஸ்பத்திரி வரைக்கும் நடந்தே வந்திருக்கா. கீழே நின்னு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். பார்த்தா அப்படியே வந்து மயங்கி விழுந்துட்டா. நாங்க தான் அவளை பார்த்து கூட்டிட்டு வந்தோம். My God, Anu, how are you feeling now? சூர்யா சார் இப்ப எப்படி இருக்காரு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா, நீயே போய் பாரு. அழாத அனு, he'll be all right. Don't worry. ஆமா அண்ணி, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. அனுமா, நீ சாப்பிட்டியா? ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. சூர்யாவே கண்முழிச்சு வந்து உன்கிட்ட பேசுவான். எப்படிதான் இவ எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டாலும், இவளும் சூர்யா சாரும் மட்டும்தான் ரூம்ல இருந்தாங்க. இப்போ சூர்யா சார் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு.
அவளை தவிர வேற யாரும் இத செய்ய சான்ஸே இல்லைன்னு ஒருத்தருக்கு கூடவா தோணாது? நோ, இந்த சான்ஸை விடவே கூடாது. சூர்யா சார் நல்லபடியா கண் முழிச்சு வரணும். அனு அவரோட லைஃப்ல இருந்து ஒட்டு மொத்தமா போயிடணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நாம செஞ்சே ஆகணும். என்ன பங்கஜ், எதுவுமே சொல்லாம போறாங்க? டாக்டர் 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 சிஸ்டர், அம்மா என்னாச்சுமா? ஏமா எல்லாரும் இப்படி ஓடுறாங்க? ஐயோ மகமாய், சூர்யா சாரை காப்பாத்துமா. அம்மா, சூர்யா சாருக்கு அங்க ஏதாவது ப்ராப்ளம்? அம்மா அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா, சூர்யா சாருக்கு என்னதாம்மா ஆச்சு? தெரியல அனு, எனக்கும் பயமா தான் இருக்கு. சூர்யா சாருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சத்தியமா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அனு, சிஸ்டர், ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே டாக்டர். கொஞ்சம் சீக்கிரம். சிஸ்டர், அந்த B12 இன்ஜெக்ஷன் எடுங்க. பல்ஸ் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சீஃப் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. அவருடைய அட்வைஸ் கேட்டு எனக்கு உடனே அப்டேட் பண்ணுங்க. நாம பேஷண்ட்டை க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேஷண்ட்டுக்கு இது வெரி க்ரூஷியல் அவர். ஸோ அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எப்பவுமே 24 hours அப்சர்வேஷன்ல இருக்கணும். எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ரைட்? ஓகே. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம். என்னம்மா, போலாமா? என்னங்க, நேத்து தான் அவன் மேல தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல விட்டீங்க. இப்ப போலாமா? எதுக்கு போலாம்? எங்க போலாம்? தப்பு இல்லைன்னு விட்டுட்டோமா அப்படின்னு உங்க பொண்ணு உங்ககிட்ட சொன்னாளா? மேடம், கமிஷனர் நேத்திக்கு உங்ககிட்ட அப்டேட் பண்ணிட்டாருல. நிறுத்து. நீ எல்லாத்துக்கும் கமிஷனர் கிட்ட தானே பேசுவ. இப்ப மட்டும் ஏன் கிட்ட பேசுற? கமிஷனர் கிட்டயே பேசிக்கோ. ஏய், நீ வரியா இல்லனா உன்னை தரதரன்னு இழுத்துட்டு போவா. மேடம், அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? முதல்ல அதை சொல்லுங்க. ஒன்னா ஆதாரம் கேக்குறீங்க? நான் அது புது பழக்கம். இந்தாயா. இது என்னன்னு தெரியுமா? ஃபாரன்சிக் ரிப்போர்ட். உன் பொண்ணு கைரேகையும் சூர்யா சார குத்துன கத்தில இருக்கிற கைரேகையும் ரெண்டு மேட்ச் ஆயிருக்கு.
உன் பொண்ணுதான் உன் மாப்பிளைய ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல கத்தியால குத்த ட்ரை பண்ணிருக்கா. இல்ல, இல்லவே இல்ல. இது நடந்திருக்கவே முடியாது. சத்தியமா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நீங்க என் மேல அபாண்டமா பொய்யா பழி சுமத்திட்டு இருக்கீங்க. யாரு? நானா? சும்மா விளையாட்டு காட்டினு இருக்காத. ஒழுங்கா வந்துரு, இல்லன்னா அடிச்சு இழுத்துட்டு போயிருவேன். இல்ல இல்ல, நான் வர மாட்டேன். என்ன ஆனாலும் நான் இங்க இருந்து வர மாட்டேன். என் மேல எந்த தப்பும் கிடையாது. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, வாடி. ஏங்க வீடு பண்றீங்க? ப்ளீஸ் மேடம். சரி, நான் உங்க கூட வரேன். ஆனா இப்போ இல்ல. சூர்யா சார் கண் முழிச்ச அடுத்த நிமிஷமே நான் உங்க கூட வந்துடுறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் மேடம். ப்ளீஸ் மேடம். நான் கொலை பண்ணல மேடம், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் மேடம். சூர்யா சார் கண்ணு முழிச்சு ஒரு வாட்டி சிரிக்கிறது மட்டும் நான் பாத்துக்கிறேன் மேடம். ரொம்ப நடிக்காதடி. இதெல்லாம் பாக்குற பொறுமை என்கிட்ட கிடையாது. இல்ல மேடம், இல்ல, நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். என்னடி சொல்லிக்கிட்டே இருக்க? வாடி. மேடம் மேடம் சூர்யா சார், விடுங்க. வாடிடா. சூர்யா சார், ப்ளீஸ் மேடம். சூர்யா சார், நான் சொல்றேன். ஏடி சூர்யா சார். ஏய், வாடிடா. வா. என்ன வா. பொண்ணு ஒரு சூர்யா சார். பொண்ணு வாடி. சூர்யா சார். சூர்யா சார். சூர்யா சார். அனு சார் விடுங்க மேடம். வாடல. ப்ளீஸ் மேடம். வாடி. மேடம் சொல்றத கேளுங்க. வா. பேச. அனு சார், நீங்க நல்லபடியா வந்துட்டீங்கல்ல. இப்பதான் சார் எனக்கு நிம்மதியாவே இருக்கு.